வாழ்க வளமுடன். அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு ஓஷோவினுடைய பல்வேறு தியான முறைகள்ல இருந்து ஒரு அற்புதமான தியானத்தை தாங்க நம்ம கத்துக்க போறோம். என்ன தியானம்னு பாத்தீங்கன்னா கோல்டன் மெடிடேஷன், தங்க ஒளி தியானம்ங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போற இந்த கோல்டன் மெடிடேஷனுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்க ஒளி கதிர்கள் எப்பவுமே உங்களை சுற்றி நீங்காம நிலைச்சு உங்களை அனுதினமும் காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம உருவாக்க போறோங்க. இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமா சாத்தியம்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனையை உங்களுக்குள்ள உணர்வுபூர்வமாக கொண்டு வரணும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். நமக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்த்து ரசிச்சு பரிச்சயப்பட்ட ஒரு இடம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க. நட்சத்திரங்களை நம்மளால பார்க்க முடியுது, நிலாவை பார்க்க முடியுது, சூரியனை பார்க்க முடியுது. கோள்கள் அங்கதான் இருக்கு. சில கோள்களை நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? இந்த இடத்தை தான் பேரியக்க மண்டலம், சக்திகளம், பிரபஞ்ச களம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம இதுக்கு பேரை சக்திகளம்னு வச்சுக்கலாங்க. இந்த சக்திகளத்திலிருந்து கோல்டன் கலர்ல சிறு சிறு துகள்களாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சக்திகளத்திலிருந்து சிறு சிறு துகள்களாக அப்படியே கோல்டன் கலர்ல தங்க நிறத்துல உங்களை சுத்தி அப்படியே பரவறதா கற்பனை பண்ணுங்க. இது உங்களுடைய உடலுக்குள்ளாரையும் பரவுது, உங்களை சுத்தியும் பரவி இருக்கு, நீங்க இருக்கக்கூடிய அந்த வீடு முழுவதும் பரவி இருக்கு. இந்த கற்பனை, இந்த உணர்வு தாங்க இந்த தவத்தினுடைய மிக முக்கியமான பிரதான விஷயம். சக்திகளத்திலிருந்து இறைத்துகள் என்னை நோக்கி வருது, என்னை சுத்தியும் இருக்கு, என் வீட்டை முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கு, என்னுடைய உடலுக்குள்ளாரையும் உயிருக்குள்ளாரையும் அப்படியே பரவி இருக்கு. இதே கற்பனையோட ஓஷோ விளக்கக்கூடிய இந்த தியான முறைக்குள்ளார போலாம் வாங்க. நீங்க தூங்க செல்வதற்கு முன்னாடி விளக்குகளை எல்லாம் அணைச்சிட்டு படுக்கையில அப்படியே உட்காருங்கப்பா. கண்களை மூடிக்குங்க. உடலை தளர்ச்சியா அப்படியே வச்சுக்கோங்க. இப்படி அமைதியா படுக்கையில உட்கார்ந்துக்கிட்டீங்க. இப்ப கண்களை மூடியபடி அப்படியே அந்த தங்க நிற துகள்கள் உங்க மேல விழறதாகவும் உங்களை சுற்றி விழுவதாகவும் அப்படி கற்பனை பண்ணுங்க. உணர்வு பூர்வமாக அப்படி நினைச்சு பாருங்கப்பா அப்படின்னு ஓசோ சொல்றாங்க. சில நாட்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா முழு அறையுமே பிரகாசமாக உங்களுடைய பார்வைக்கு தெரியும்பா அப்படிங்கிறாருங்க. இந்த மாதிரியான உணர்வுகளோட அப்படியே உங்களுடைய மூச்சை ஆழமா இழுங்க. இப்படி நீங்க மூச்சை நல்லா ஆழமா இழுக்கும் பொழுது இந்த தங்க நிறத்துகள், இந்த இறைத்துகளை உங்களுடைய இதயம் வரை இழுப்பதாக உணருங்கள். உங்களுடைய இதயம் சூன்யமா காலியா இருக்கும். இப்ப நீங்க மூச்சை இழுக்கும் பொழுது இந்த தங்க நிற துகள்கள், இந்த இறை துகள் அப்படியே உங்களுடைய இதயத்தை அப்படியே நிரப்புது. பிறகு மூச்சை வெளியில விட்டுருங்கப்பா. அந்த தங்க நிற கதிர்கள் வெளியே போறதா இப்ப உணருங்க. உங்களுடைய இதயம் மறுபடியும் காலி ஆயிருச்சு, சூன்யமாக, உள்ள எதுவுமே இல்ல. இந்த தங்க நிற துகள்கள் உங்களுடைய இதயத்தை, உங்கள் உள் இருத்தலை நிரப்புது. உள்ள இழுக்கும் போது பிறகு என்ன பண்ணுது? காலி செய்து. எப்ப காலி செய்து? மூச்சை வெளியில விடும்போது காலி ஆயிருது, எம்டி பண்ணிடுறோம். மீண்டும் நம்ம மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது அத இந்த தங்க நிற துகள்களால, இந்த இறை துகளால நம்ம நிரப்புறோம். வெளியே விடும்போது இது காலி ஆயிருது. இதுதான் இந்த தியானத்தினுடைய முறை அப்படிங்கிறாருங்க. இந்த இடத்துல மிக அற்புதமான ஒரு விஷயத்த ஓஷோ சொல்றாருங்க. இந்த தங்க நிற ஒளிக்கதிர்களை நீங்க வெளியில தள்ளுறீங்கல்லப்பா, அந்த நேரத்துல உங்களுடைய மூச்சின் வழியாக உள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மூச்சு வழியா தூக்கி எரிஞ்சிடுறீங்க. இந்த மாதிரியான ஒரு கற்பனை உணர்வோட அத வெளியில தள்ளுங்க அப்படிங்கிறாருங்க. உள்ள இழுக்கும் பொழுது தூய்மையான அந்த இறை சக்தி, இந்த இறை ஆற்றல் உள்ள முழுமையா
பரவி இருக்கு, இதயத்தை அப்படியே முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கு. இவ்வளவுதாங்க விஷயம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓஷோ, இத ஒரு 5 அல்லது 7 நிமிடத்திற்கு மட்டும் செய்யுங்கப்பா, பிறகு அப்படியே தூங்க போயிருங்க. ஆனா நீங்க தூங்க போகும்போது எப்பவுமே உள்ள காலி செஞ்சுட்டு தூங்கிருங்க. உள்ள அந்த தங்க நிற துகள்கள் இருக்கும்போது தூங்க போகாதீங்க அப்படிங்கிறாருங்க. உள்ள முழுமையா காலி ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த உணர்வோட தூங்க போக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஏதுமற்றதை கொண்ட சூன்யத்தை உள்ளடக்கிய தரமான அற்புதமான தூக்கம் கிடைக்கும்பா அப்படிங்கிறாருங்க. காலையில நீங்க கண் விழிக்கும் போது நீங்க இங்கிருந்து காணாம போய் வேறொரு இடத்துல ஒரு அற்புதமான சூழல்ல இருந்தத போன்ற ஒரு உணர்வு இருக்கும்பா உங்களுக்கு அப்படிங்கிறாருங்க. காலையில நீங்க படுக்கைய விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் உட்காருங்க. அப்படியே 5 நிமிடம் இந்த காரியத்தை மறுபடியும் செய்யுங்க. நம்ம மூச்சு நல்லா ஆழமா இழுக்கும் பொழுது இந்த தங்க நிற கதிர்கள் நம்மளுடைய உடலுக்குள்ளும் உயிருக்குள்ளும் அப்படியே அலையலையாக அப்படியே பரவி நிரம்புவதாக கற்பனை பண்ணுங்க. உங்களுடைய உடலை சுற்றியும் அப்படியே பரவி இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. இப்ப மூச்சை வெளியில விடும் பொழுது இயல்பான மூச்சை மட்டும் வெளியில விடுங்க. காலையில செய்யும் பொழுது இந்த தங்க நிற துகள்கள், இந்த இறை துகள் உள்ள அப்படியே இருக்கட்டும், உங்களை சுற்றியும் அப்படியே நீடிச்சு நிலைச்சிருக்கட்டும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு புத்துணர்வு கவசங்க. இததான் ஓசோ எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்க நிற துகள்களோட அப்படியே நீங்க உங்களுடைய வேலையை தொடங்குங்க. அந்த முழு நாளுமே ஒரு வித மெல்லிய சக்தி, முற்றிலுமான ஒரு தங்கமயமான சக்தி உங்களுக்குள்ளார ஓடுறத உங்களால உணர முடியும் பாங்கிறாருங்க. இரவுல காலி செஞ்சிருங்க, பகல்ல நிரப்பி வச்சுக்கோங்க. நாள் முழுசும் நிரம்பி இருக்கட்டும், இரவுல மட்டும் காலியா இருக்கட்டும். இந்த தியானத்தை காலையிலயும் இரவுலையும் இதே மாதிரி 1 மாசம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. அடுத்த கட்டமா நீங்க ஒரு சாட்சியாக இருங்க. ஏன்னா இது உங்களுக்கு இயல்பான நிலையாக மாறிடும். இதை நீங்க தொடர்ச்சியா விடாம பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணுவீங்க. காலையில எழுந்திருக்கும் பொழுதும் இந்த ஒரு தியானத்தை அழகா பண்ணிருவீங்க. அடுத்த கட்ட நிலையில நீங்க ஒரு சாட்சியா மட்டும் இருங்க. இந்த தங்க நிற ஒளிக்கதிர்கள் உள்ள வருது, அதை நீங்க கவனிக்கிறீங்க. வெளியில போகுது, இதையும் நீங்க கவனிக்கிறீங்க. பிறகு காலையில செய்யக்கூடிய நிலையில உள்ள எப்பவுமே அது நிரம்பியே இருக்கு, நம்மை விட்டு அகலாம அப்படியே இருக்கு, நீடிச்சு நிலைச்சு இருக்கு. அதையும் நீங்க ஒரு சாட்சியாக மட்டும் கவனிங்க அப்படின்னு ஓசோ சொல்றாங்க. இந்த தியானத்தை நாள்தோறும் நம்ம சரிவர செஞ்சுக்கிட்டே வர வர பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையும் உடல்நிலையிலையும் மிகப்பெரிய வியக்கத்தக்க மாற்றங்களை உங்களால உணர முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த மெடிடேஷனை நான் ரொம்பவே ரசிச்சு பண்ணுவேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. படுத்து 5 நிமிஷத்துக்குள்ளாரையே சூப்பரான தூக்கம் வருங்க. நீங்க நைட்டு படுக்கும் பொழுது நான் இந்த டைம்ல எழுந்திருக்கணும் அப்படின்னு உங்களுடைய மனசுல போட்டீங்க அப்படின்னா உங்களால நச்சுன்னு அழகா எழுந்திருக்க முடியும். கஷ்டமும் இருக்காது. நீங்க எழுந்திருக்கும் பொழுது அந்த தூக்கம் பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால எழுந்திருக்கும் போது அந்த டயர்டு ஃபுல்லா போய் உடம்பு பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியோட இருக்குங்க. பிறகு காலையில இந்த தங்க நிற துகள்களோட, இந்த இறை துகள்களோட உங்களுடைய வேலைகளெல்லாம் நீங்க தொடங்கும் பொழுது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லயும் ஒரு நேர்த்தி இருக்கிறத உங்களால பார்க்க முடியுங்க. நீங்க செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இதுல கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிம்பிளான மெடிடேஷன் தாங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தாங்க. நம்ம எந்த விதமான தியான யுக்திகளும் பயன்படுத்துறது இல்லை இல்லைங்களா? சூப்பரான மெடிடேஷனுங்க. வாழ்க வளமுடன். இந்த ஒரு அற்புதமான தியானம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.